அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொன்னாங்க. அஸ்ஸஃபரு கித்அத்து மினல் அஸாப் அப்படின்னாங்க. பயணம் என்பது வேதனையினுடைய ஒரு துண்டு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில், ஜூன் மாதத்தினுடைய தொடக்கத்தில் சஹாரா பாலைவனத்தில் நடந்த ஒரு கொடூரமான மரணங்கள், கிட்டத்தட்ட ஒரு 49 பேர் மரணித்தாங்க. மரணித்த 49 பேர் முஸ்லீம்கள். ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாடிவிட்டு திரும்பி செல்லக்கூடிய நேரத்தில் நடந்த ஒரு மரணம். பல மரணங்களை நம்ம பார்க்குறோங்க. இயற்கையாக நடக்கக்கூடிய மரணங்கள் பார்த்துருக்கோம், விபத்துகளில் நடந்த மரணங்களை பார்த்துருக்கோம், எரிஞ்சு மரணம் அடைஞ்சதை பார்த்துருக்கோம், விமானம் வெடித்து மரணம் அடைஞ்சதை பார்த்துருக்குறோம். இந்த மாதிரியான பல மரணங்களை நாம் சந்திச்சிருக்கிறோம். ஆனால் இந்த மரணம் என்பது இருக்கிறதுலே ஆக கொடூரமான மரணம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற மரணங்களை எல்லாம் நமக்கு தரப்படும். மரணத்தை நம்ம வெறுக்கிறவங்க கிடையாது. இப்படியெல்லாம் ஒரு மரணம் வருமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவிற்கான ஒரு மரணமாகத்தான் அந்த மரணம் நடந்தது. நாம் எல்லாம் மரணத்தை பற்றி அதிகமாக சிந்திப்பதற்கு இந்த செய்திகள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக இருக்கணும். இன்றைக்கெல்லாம் அல்லாஹு தஆலா நமக்கு பயணங்கள் ஆக்கி வச்சிருக்கிறான். இருசக்கர வாகனத்தில் பயணிக்கிறோம், காரில் பயணிக்கிறோம், விமானத்தில் பயணிக்கிறோம். பல பயணங்கள் எல்லாமே சொகுசான ஒரு அடிப்படையில் இருக்குது. அந்த பயணங்களை எல்லாம் பண்ணும்போது நமக்கு இந்த ஹதீஸ் இருக்கா இல்லையா, அஸ்ஸஃபரு கித்அத்து மினல் அஸாப் அப்படிங்கிற இந்த ஹதீஸ் பெருசாக தெரியல. நம்ம சொகுசாக போயிட்டு சொகுசாக நம்ம விரும்புகிற மாதிரி போயிட்டு வரோமே அப்படின்னு. ஆனால் அந்த பயணம் அப்படி அமையலை. சஹாரா பாலைவனத்தில் நைஜர்லேருந்து மாலிக்கு போகிறாங்க அந்த மக்கள். நைஜர் அப்படிங்கிற அந்த நாட்டிலேருந்து அந்த பகுதியிலேருந்து மாலிக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பெருநாள்லாம் கொண்டாடிட்டு கிட்டத்தட்ட ஒரு 51 பணியாளர்கள் என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. முழுக்க எந்த விதமான வசதி வாய்ப்புமே இல்லாத ஒரு பயணப்பாதை தான் சஹாரா பாலைவனத்துடைய பயணப்பாதை. ஏதாவது தேவைன்னா அவங்க கையில் வச்சுக்கணும், வேறு எதுவுமே வழியில் கிடைக்காது. நீங்கள் நம்ம போகிற பயணம் மாதிரி நினச்ச இடத்துல நிற்பாட்டி ஏதாவது ஒன்று கிடைக்கும், குடிச்சிக்கலாம், வாங்கிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற பயணம்லாம் இல்லை. எதுவுமே கிடைக்காது, எல்லாம் வச்சுருக்கணும். அதுவும் கடுமையான வெயில் உள்ள அந்த பகுதி. அதில் என்ன செய்கிறாங்க, அப்படி பயணப்பட்டுட்டு வராங்க. வரும்போது இடையில என்ன செய்யுது அப்படின்னா, அவர்கள் வந்த லாரி பழுதடைஞ்சு நின்றுச்சு. சரி பண்ணுறதுக்கு எவ்வளவோ முயற்சி எடுக்கிறாங்க, சரி பண்ண முடியல. இருக்கிற தண்ணியெல்லாம் குடிச்சு அந்த தாகத்தில் குடிக்கிறாங்க, எல்லாமே தீர்ந்து போயிடுது, ஒன்றுமே இல்லை. கடுமையான வெயில். வெயில்னா அப்படி ஒரு வெயில். வெயிலேருந்து தப்பிப்பதற்கு நிழல் கூட கிடையாது. வெயிலேருந்து தப்பிப்பதற்கு நிழல் கூட கிடையாது. அப்படி ஒரு பாலைவனம் அந்த பாலைவனம். சில பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நிழல்லேருந்து வெயிலிருந்து தங்களை தற்காத்து கொள்வதற்காக லாரி கடியில் போய் என்ன செய்கிறாங்க, படுக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் பசியோடும், லாரியை எப்படியும் சரி பண்ணவே முடியல. பசியோடும் தாகத்தோடும் இருந்து அப்படி என்ன செய்யணும், ஒவ்வொருத்தராக மடிஞ்சு போயிடுறாங்க. ஒருத்தர் கூட பிழைக்கல. 2 பேரை தவிர மற்ற 49 பேரும் அந்த இடத்துலேயே மரணிக்கிறாங்க. மரணம் என்பது எவ்வளோ மோசமானது அப்படிங்கிறத பாருங்கள். ஒவ்வொரு தருணமும் அந்த நேரம் எப்படி இருந்திருக்கும்னு உணர்ந்து பார்க்கணும். அதாவது ஒரு படுத்திருந்தார், உயிர் போயிருச்சு அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம், டக்குன்னு அடிச்சிச்சு ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம், நெருப்பு எரிஞ்சிச்சு எரிஞ்சு இறந்துட்டாங்க, அது அப்படிலாம் கிடையாது. காலையிலிருந்து இரவு வரை அப்படி கிடந்து சுருண்டு தாகம், தொண்டை வறண்டு தாகம், தண்ணின்னு கேட்டு அப்படி என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, அந்த உயிர்கள் அனைத்தும் போயிடுச்சு. 2 பேர் மட்டும் சிரமப்பட்டு ரொம்ப தூரம் நடந்து ஒரு இடத்துல இருந்த தண்ணீரை குடித்து அப்புறம் போய் அந்த மக்கள்கிட்ட சொன்ன பிறகு தான் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததே அப்படின்னு தெரியும். அப்போ இந்த விஷயத்தையெல்லாம் நம்ம யோசிக்கணும்.
அல்லாஹ் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய அருட்கொடைகளை கொடுத்துருக்கிறான், எவ்வளோ நல்லா நம்மளை வச்சுருக்கிறான். இன்னும் இப்படிப்பட்ட நிலையில் வாழக்கூடிய மக்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை கண்டிப்பாக நமக்கு வேணும். ஏன்னா அந்த மாதிரியான சூழ்நிலையில் நான் இருந்தா, என்னுடைய குடும்பங்கள் இருந்தா, அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு சந்தோஷம், பெருநாள் தினத்தில் பெருநாளை கொண்டாடிட்டு அந்த சந்தோஷத்தோடு சென்றவர்களுக்கு சந்தோஷமே நிலைக்கல. அப்போ நம்மலாம் எப்படி அல்லாஹுடைய அருட்கொடைகளை பெற்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அதிகமாக நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அப்படியெல்லாம் இல்லாமல் அல்லாஹு தாலா என்னை வச்சிருக்கிறானே அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஞாபகத்துகள் என்பது மிகப்பெரியது அப்படிங்கிறத புரிந்து அதற்கு அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இல்லாமல் அல்லாஹ் அந்த மக்களையும் அல்லாஹு தாலா மன்னித்து அவர்களுக்கு நல்ல ஒரு உயர்வான அந்தஸ்தை கொடுத்து சொர்க்கத்தில் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை எல்லாம் அல்லாஹ் அந்த மக்களுக்கு தந்தல் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين فانصرنا على القوم الكافرين ودمر أعداء الدين. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.